வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டை மிட்டாய். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்கிற 50 கிராம் பாதாமை தோல் உரித்து இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்து தான் செய்கிறேன். இந்த முட்டைகளை ஓடு இல்லாமல் ஒன்று ஒன்றா இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அவசியம் இல்லை. கூடவே 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் 150 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் இப்படி கலந்து வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து கலந்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதால இந்த முட்டை ஸ்மெல் சுத்தமாக வராது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் விழுதியும் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்படி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகனமான கடாய் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை ஊற்றி கொஞ்ச நேரம் இதை சூடு பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம சூடு பண்ணியிருக்கிற முட்டை கலவையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே துருவி வச்சுருக்கிற பாதாமையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த ட்ரை நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 12லேருந்து 15 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்தால் பாருங்கள், இப்படி மேலே நல்லா கலர் வந்திருக்கணும். நடுவில் ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா இதை ஒட்டாமல் வந்தால் இது பேக் ஆகிருக்கு. இப்போ இது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சுவையான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.